நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து வரலாம். இந்த மாதத்தில் நம்ம எடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நம்ம எடுத்து நம்ம இந்த மாதம் முழுவதும் தியானித்து கொண்டு வர கர்த்தர் உதவி செய்துகிறார். இன்றைக்கி நான் பேச போகிறது 4வது ஞாயிற்றுக்கிழமை. ஸோ 4வது பார்ட் அந்த வசனத்திலேருந்து நம்ம பேசுகிறோம். கேட்காதவங்க யூடியூப்பில் போய் அந்த பிரசங்கங்களை கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வசனத்தை வாசிப்போம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம அதை வாசித்து கொண்டே வருகிறோம். 3 செய்திகள் அதில் நம்ம பேசிட்டோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார், அவர் தான் தெய்வன் என்று சொல்லுகிறார். எகிப்தினுடைய நிந்தையை அவர் என்ன பண்ணுறாராம், எகிப்துடைய சுமையை மாற்றுகிறார். எகிப்தின் சுமைகள் எப்படி என்ன என்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்து வந்தோம். ஆமென். இன்றைக்கும் தொடர்ந்து அந்த தேவனுடைய செய்திக்கு நேராக நான் கடந்து போக போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் அந்த வசனத்திலேருந்து நான் சொல்ல விரும்புகிறதான விஷயம், நானும் எனக்கு தேவன் தந்ததான வாக்குத்தத்தமும் என்கிறதான தலைப்பில் தான் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். மீ அண்ட் மை ப்ராமிசஸ் ஆஃப் காட். தேவன் எனக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்தமும் நானும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தருகிறவர், வாக்குத்தத்தங்களை தந்து நடத்துகிறவர். இங்கேயும் வாக்குத்தத்தை நம்ம பார்க்குறோம். நான் உங்களை சேர்த்து கொள்கிறேன், நான் உங்களுக்கு தெய்வனாக இருப்பேன், எகிப்துடைய சுமையை நான் மாற்றுவேன். ஆமென். நான் கர்த்தர் என்பதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தெரிந்து கொள்வீர்கள் என்கிறதான ஒரு ப்ராமிஸை கர்த்தர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தரும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களோடு கூட நான் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்வோமானால் அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். இல்லைனா அதனுடைய நிறைவேறுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போது வாக்குத்தத்தத்தை நம்ம வாங்கி கொள்கிறோம், இல்லை ஒரு ப்ராமிஸை கர்த்தர் எனக்கு தருகிறார் என்று நம்ம நினைக்கிறோம். அதை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம், அதை ஃப்ரேம் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி வச்சுக்கிறோம், இல்லை அதை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். எல்லாம் நல்லது, ரொம்ப சந்தோஷம். அதை நம்ம விசுவாசிக்கிறோம், எல்லாமே அவசியமானது. ஆனால் வாக்குத்தத்தத்துடைய அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் எப்படி நடக்குது என்பதை உற்று நோக்குவோமானால் அதில் ஒரு பெரிய பார்ட் நமக்கு இருக்கிறது என்பதை நம்ம முதல்ல கவனிக்கணும். ஆமென், சோதரம். அவர் சொல்கிறாரு, அவர் செஞ்சிருவார். எஸ், அவர் செய்வார். ஆனால் நான் செய்ய வேண்டியதும் இருக்குது. அப்போ தான் அது நிறைவேறுது, அப்போ தான் நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். வாக்குத்தத்தம் என்ன? இஸ்ரவேலரை குறித்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்பீர்களானா அங்கே ஒரு ப்ராமிஸை கர்த்தர் தருகிறார். ஆபிரகாமோடு கூட பேசும்போது கர்த்தர் சொல்கிறாரு, ஜெனிசிஸ் சாப்டர் 15 verse 13 and 14. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். Praise the Lord, hallelujah. This is the promise, இல்லையா? உன்னுடைய சந்ததி, உன்னுடைய எதிர்கால மக்கள் போய் 400 வருஷம் அவள் அறியாத ஜனங்களை என்ன பண்ணுவாங்க, சேவிப்பாங்க. அதுக்கப்புறமா அவர்களை நான் என்ன பண்ணுவேன், புறப்பட்டு வர செய்வேன். அது ஆபிரகாமுக்கு தேவன் தந்ததான ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸினுடைய நிறைவேறுதலுக்குள்ளே வருவோமானால் அதை தான் நம்ம இப்போ எடுத்து படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே வருவோமானால் அந்த 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 ப்ராமிஸ் அங்கே தான் நிறைவேறுகிறது. யாத்ராகமம் 12. ஆமென், ஹல்லேலூயா. அந்த யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் புறப்பட செய்யும் பொழுது அங்கே நடக்கிறதான விஷயங்களை கவனிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ என் செய்தியினுடைய முதல் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறதான காரியம் என்னன்னு சொன்னால், ஹார்ட் ஒர்க், கடினமான வேலை, அல்லது நான் செய்ய வேண்டிய கடினமான வேலை. ஆமென், ஹல்லேலூயா. சோதரர் எல்லோரும் நல்லா கவனிக்கணும் இன்றைக்கி. பட் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லா வாலிப பிள்ளைங்க எல்லாருமே கவனிக்கணும். சோதரம்,
ஒரு ப்ராமிஸ் நிறைவேறும் பொழுது சோத்திரம் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னன்னா, நீங்களும் நானும் செய்ய வேண்டியதான ஹார்ட் ஒர்க் ஒன்று இருக்குது. அப்போ வாக்குத்தத்தங்கள் லகுவாக என்ன பண்ணுறது இல்லை, அப்படியே சும்மா நிறைவேறுறது இல்லை. நம்முடைய ஒரு ஒர்க் அங்கே கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ எக்ஸடஸ் சாப்டர் 12க்கு வரும் பொழுது ஒரு ராத்திரியை கர்த்தர் வைக்கிறார். அந்த ராத்திரி வருவதற்கு முன்பதாய் மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதமாக இருக்க போகுது. இந்த வருஷத்துலேயே இதை தான் நீங்கள் முதல் மாதமாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஆமென். இனிமேல்ட்டு இந்த வருஷங்கள்னால இந்த மந்த்து தான் உங்களுக்கு முதல் மாதமாக இருக்கணும். இது ஒரு ஸ்பெஷல் மந்த் ஆக போகுது. எனவே நீங்கள் இந்த மாதத்துடைய 10வது நாளில் நீங்கள் குடும்பத்துக்கு ஒருத்தர் போய் ஒரு வயசு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணணும், எடுக்கணும். ஆமென். அது ஆணாக இருக்கணும், அது பழுதற்றதாக இருக்கணும், அது வெள்ளாடா செம்மறியாடாவும் இருக்கலாம். 14ஆம் தேதி வரும் பொழுது அந்த ஆட்டை நீங்கள் என்ன பண்ணணும், அடிக்கணும். அதனுடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் என்ன பண்ணணும், தெளிக்கணும். சோத்திரம். அதில் மீதி இருக்கக்கூடாது. அதில் மீதி இருக்குமானால் அதை நீங்கள் சுட்டெரித்துடணும். அதை புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடு கூட நீங்கள் அதை புசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இது எல்லாம் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதான ஒரு வேலை. ஆமென். Promise is there. He is ready to fulfill the promise. அவர் ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய சகல வல்லமையும் அதிகாரமும் அத்தாரிட்டியும் அவருடைய கையில் இருக்குது. ஆனால் ஒர்க் பண்ண வேண்டியது யாரு, வேலை செய்ய வேண்டியது யாரு? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது எழுந்து மார்க்கெட்டுக்கு போகணும், செலவு பண்ணணும், பழுது இருக்குதா பழுது இல்லையான்னு பார்க்கணும். சும்மா போயிட்டு ஏதோ ஒன்று தான் நான் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படி இல்லை. நீ அதை தெளிவாக பார்த்து அதில் எந்த விதமான பழுதும் இல்லாததான ஒரு வயது நிரம்பின ஆட்டுக்குட்டி என்ன பண்ணணும், வாங்கணும். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இது எல்லாம் நாம் செய்ய வேண்டியதான வேலை. ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்கு போனேன், ஏதோ ஒன்று கிடச்சிது, ஏதோ ஒன்று நான் வாங்கிட்டு வந்தேன், ஏதோ ஒன்று கழுத்தை நான் வெட்டுவேன், ரத்தத்தை கொஞ்சம் இங்கே தெளிப்பேன், கொஞ்சம் அங்கே தெளிப்பேன், இல்லை நான் தெளிக்காமல் கூட இருந்துருவேன், இல்லை நான் விரும்புகிற மாதிரி அதை நான் புசிச்சு சாப்பிட்டுடுவேன். இல்லை. அப்போ ஹார்ட் ஒர்க் இருக்குது, கடினமான உழைப்பு. இன்றைக்கு இருக்கிறதான ஜென்ரேஷனுக்கு உழைப்பதற்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேலைனால கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப சொகுசாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, சும்மாவே எல்லாம் கிடைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் காட்ஸ் ப்ராமிஸ் கூட சும்மா கிடைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அது உழைச்சாதான் கிடைக்கும். ஆமென். இந்த காரியங்கள் எல்லாம் செய்தாதான் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஒரு லகுவான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், போய்கொண்டே இருக்கிறோமே தவிர யாருக்குமே கடினமாய் உழைக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் இல்லாததான ஒரு சமுதாயம் வந்து கொண்டே இருக்குது. ஆமென். சோத்ரம். ஆனால் வாக்குத்தத்தங்களை வாசிக்கும் பொழுது சோத்ரம் அவர் சொல்கிறாரு, இந்தந்த டீட்டெயில்ஸ் அவர் கரெக்டாக டீட்டெயில்ஸ் தருகிறார். இதை இப்படி செய்வாயானா தென் அந்த 14th நைட்டு நான் ஒரு ஏஞ்சலை அனுப்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஏஞ்சல் வரும்போது காரியங்கள் நடக்கும். ஆமென். அப்போ கூட பாருங்க, எல்லா இடங்களிலும் சங்காரம் நடக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் அங்கே என்ன பண்ணுறாங்களாம், புறப்படுறாங்க. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எப்போ மிட் நைட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்க எகிப்தை விட்டு அவங்க புறப்படுறாங்க. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மிட் நைட்டு நல்லா தூங்குற நேரம் தான், தூக்கம் வரும். சோத்திரம். எப்போ புறப்பட வைக்கிறார் ஆண்டவர், நல்லா மிட் நைட்டில் புறப்பட வைக்கிறாரு. ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு தூக்கம் வரும், நான் தூங்கத்தை விட்டு எழுந்துக்க மாட்டேன், நான் தூங்கின்னு தான் இருப்பேன்னு சொன்னால் எகிப்தில் தூங்கினா இருக்க வேண்டியது தான். ஆமென். சோத்திரம். அப்போ நான் 10 மணிக்கு தான் எழுந்துப்பேன், நான் 11 மணிக்கு தான் எழுந்துப்பேன், எனக்கு ஒன்றும் வேலை வெட்டி இல்லை, நான் இப்படியே தான் தூங்கின்னு கிடப்பேன்னா தூங்கினா இருக்க வேண்டியது தான். எல்லோரும் மற்றவன்லாம் போயிடுவான். சோதரர். அப்போ ராத்திரியில் கர்த்தர் அவனை புறப்பட வைக்கிறார். அவன் ராத்திரியில் புறப்பட்டு அவனுடைய அடிமைத்தனத்தை விட்டு கர்த்தர் அவனை புஷ் பண்ணி கொண்டு போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ செய்தியினுடைய முதல் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறது அதுதான். சோத்திரம். ஹல்லேலூயா. எக்ஸடஸ் சாப்டர் 12 verse 28 படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். That is the word.
மோசைக்கு கர்த்தர் சொன்னார், மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னான், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே செய்தார்கள். They did it according to the word of God. அப்போ செய்கிறது ஒன்று இருக்குது. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. நான் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு பிரியம், அதனால என்ன ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சும்மா இருக்கிறவனை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ கிரியை செய்ய முடியாத ஒரு காலம் இருக்குது அப்படின்னா, அங்கே பஞ்சம் ஏற்பட்டாலும் வனாந்தரமாக இருந்தாலும் அங்கே சும்மா உன்னை போஷிப்பார் அவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் உனக்கு பலன் இருக்குது, உன்னால் உழைக்க முடியும், நீ செயல்பட முடியும் என்கிற சூழ்நிலை இருக்குமானா அவர் சொல்றார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உன் போக்கை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வரத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னா, ஒருத்தனால போக முடியுது வர முடியுதுன்னா ஆண்டவர் சொல்றார், ஐ வில் பிளஸ். ஆமென், நான் உன்னுடைய போக்கையும் வரத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னால் போக முடியாது வரவும் முடியாது, நான் அப்படிப்பட்டதான இடத்துல இருக்கிறேன், நான் பெட் ரிடன் ஆகிட்டேன், நான் வியாதி படுக்கையில்னா கர்த்தர் சொல்ல, அந்த வியாதி படுக்கையில் உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை போஷிப்பேன். அவங்க கைவிடுகிற தெய்வன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் பலனை தந்து ஆண்டவர் சொன்னார், அதான் உழைக்கக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன், சம்பாதிக்கக்கூடிய பலனை தருவேன். அதான் வசனம் சொல்லுது, சம்பாதிக்கக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சொன்னபடியே என்ன பண்ணானா, போய் அவன் செய்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ப்ராமிஸ் எப்போ செயல்படுதுன்னு சொன்னால் அதை செய்யணும். நீங்கள் 12ஆம் அதிகாரம் 1லேருந்து 10 வசனங்களை நோட் பண்ணிவிட்டு அந்த சாப்டரை வீட்டில் போயிட்டு படிங்க. கர்த்தர் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறார். 1 வயசு ஆட்டுக்குட்டி பழுதற்றது, அது ஆணாக இருக்கணும். ஸ்தோத்திரம், ஆமென். 10ஆம் தேதி வாங்கணும், 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அதை என்ன பண்ணணும், ஆடிக்கணும். எனக்கு சாயந்தரம் வேலை இருக்குது, நான் காலையிலே அடிச்சிடுறேன், இல்லை காலையிலே அடிச்சுட்டு காலையிலே நான் கதவுகள்லாம் நான் தெளிச்சிடுறேன், சாயந்தரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இல்லை சாயந்தரம் ஒருத்தரை பார்க்க போகணும். இல்லை, ஆண்டவர் சொல்ல சாயங்காலத்தில் 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அதை அடிக்க வேண்டும். ரத்தம் வீட்டின் நிலைக்கால்களில் வாசல் மேற்சட்டத்தில் தெளிக்க வேண்டும். அன்று ராத்திரி மாம்சத்தை நெருப்பில் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடு கூட என்ன பண்ணணும், புசிக்க வேண்டும். கையில் கொம்பு இருக்கணும், கச்சை கட்டி இருக்கணும், பாதரட்சை போட்டு இருக்கணும். அப்படி நீ புறப்பட்டு போகிறவனை போல நீ என்ன பண்ணணும், உட்கார்ந்து அதை புசிக்கணும். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளோ காரியத்தையும் கர்த்தர் சொன்னா, வசனம் சொல்லுது, அவர் சொன்னபடி இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது காரியம், உன்னுடைய ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவனோட உழைப்பை கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் சொன்னார், உன்னுடைய அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், நம்முடைய அலைச்சல்களை காண்கிறதான கர்த்தர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. எனவே இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன், எல்லா வாலிப தம்பி தங்கச்சிமாருங்க, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் இதை கவனிக்கணும். கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார்னா, நீ சும்மாவே உட்கார்ந்திருந்தீங்கன்னா இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் வந்து உன் தலை மேலே வந்து விழாது. அதுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்குது, வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை செய்யும் பொழுது தான் கர்த்தர் அதிலிருந்து தான் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 ஆண்டு காலங்கள் அவர் வனாந்திரத்தில் போஷித்தார். காரணம் என்னன்னா, இந்த முதல் சந்ததி ஃபுல்லாக இந்த வனாந்திரத்தில் சாவணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சிட்டாரு. அங்கே அவனுக்கு எந்த ஜாபம் கிடையாது, வனாந்திரத்தில் விவசாயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம், ஆமென். எனவே மன்னாவை தந்து போஷித்தார். கானானுக்குள்ளே போனவொடனே மன்னாவை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். இனி கானான்ற தேசம் இருக்குது, இதில் நீ விதைச்சினா அந்த பூமி என்ன பண்ணும், உனக்கு பலனை தரும், நீ பார்த்துக்கோ. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. எனவே எல்லாருக்காக நான் இதை பேசுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? ஆமென். அதனால் உழைக்கிறவனை அவனுடைய பிரயாசங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த குறிப்பில் நான் நிறைய வேதத்திலேருந்து உதாரணத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் உழைத்தார்கள், எப்படி கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சார் சொல்லி இந்த முதல் குறிப்புக்கு நான் நிறைய இல்லஸ்ட்ரேஷன் பைபிள்லேருந்து கொடுத்துட்டே போகலாம். பட் என்னுடைய முதல் குறிப்பு அதுதான், உழைப்பு. வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா, அந்த வாக்குத்தத்தத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை என்ன பண்ணி ஆகணும், செய்து ஆகணும். அப்போது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க,
16 நாளா? ஓடிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். So this is the promise. ஏன் இந்த ப்ராமிஸ் தராருன்னா, ஜனம் வந்து நாங்கள் எகிப்தில் இருந்தபோது நல்லா சாப்பிட்டோமே, ஆனால் இப்போ வனாந்தரத்தில் இருக்கிறோமே, எங்களுக்கு எப்படி ஆகாரம்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் ரைஸ் பண்ணி மோசையோடு கூட அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது, மோசே தேவனுடைய சன்னிதானத்தில் போய் ஜெபிக்கையில் ஆண்டவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஓகே கூல், நான் என்ன பண்ணுறேன், நான் ப்ரொவைட் பண்ணுறேன், நான் வானத்திலேருந்து இந்த ஜனத்துக்கு மன்னாவை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆமென், நீ அதை போய் சொல்லு. ஸோ அதை வந்து இவங்க ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில் என்ன பண்ணணும், போய் அதை சேர்த்து கொள்ளணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் நான் படிச்சுன்னு போக விரும்பலை, நீங்கள் படிச்சுக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, டைம் சொல்கிறாரு. என்ன டைமு சொல்லுங்கள்? விடியற் காலத்தில் போய் என்ன பண்ணணும், சேர்க்கணும். ஆமென். 19வது வசனத்தை படிங்க பிரதர் கொஞ்சம். மோசே அவர்களை நோக்கி 16-19 இல்லை 16-19. மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும். கவனிக்கணும், இந்த வசனம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாருங்க. விடியற்காலம் வரைக்கும் ஒன்றும் வைக்கக்கூடாதுன்னு இங்கே வருது. இல்லை, அப்படி இல்லை. ஏர்லி மார்னிங் அதிகாலையில் போய் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஆனால் காலையில் வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, வச்சுன்னு இருக்கக்கூடாது. சூரியன் வர வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, வச்சுன்னு இருக்கக்கூடாது. வச்சின்னா அது உருகி போயிடும். இது எல்லாம் யார் சொல்கிறா? கர்த்தர் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. நான் ஒரு ப்ராமிஸ் உனக்கு பண்ணியிருக்கிறேன், அந்த ப்ராமிஸ் உன் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொன்னால் திஸ் இஸ் த மெத்தட். ஏர்லி மார்னிங் நீ போகணும், அதை நீ எடுத்துக்கணும், அதை நீ புசிச்சு சாப்பிட்ணும். மார்னிங் அவர்ஸில் நீ போனீன்னா என்ன பண்ணாது, அது இருக்காது. உஷ்ணம் ஏறின உடனே அது என்ன ஆகிடும், உருகி போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கவனிக்கணும். ரெண்டாவது நான் சொல்கிறதான குறிப்பை கவனிக்கணும். வாக்குத்தத்தம் இருக்குது எனக்கு, ஓகே, வாக்குத்தத்தத்துக்காக உழைக்க நான் ரெடி. ஆமென். என்னோட ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, உன்னுடைய உழைப்பை எப்போ போட போகிற? நீ உன்னுடைய உழைப்பை சரியான டைமில் போட்டினா தான் அந்த ப்ராமிஸினுடைய பெனிஃபிட்டை நீ அனுபவிக்க முடியும். நான் சொல்லுது எல்லோரும் கேட்குதா, புரியுதா? நீ உழைக்க ரெடி, நீ பாட்டுன்னு தூங்கி இங்கே எழுந்து சூரியன்லாம் உதச்சப்பாடு ஒரு பேகும் வீட்டிலேருந்து தூக்கின்னு எங்கேப்பா போகிற, மண்ணா பொறிக்கின்னு வர போகிறேன் அப்படின்ட்டு குளிச்சு நினச்சி தலைக்கெல்லாம் எண்ணெய்லாம் வச்சு பவுடரெல்லாம் அடிச்சு சென்டெல்லாம் அடிச்சு நல்லா கூலாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணின்னு போனீங்கன்னா எங்கே போய் எவ்வளோ நேரம் நீ அலைஞ்சினாலும் உனக்கு என்ன கிடைக்க போகிறது இல்லை, மண்ணா கிடைக்க போகிறதே இல்லை. நீ வீட்டுக்கு வந்துட்டு பேகை தூக்கி டம்மால் அடிச்சுட்டு, என்ன இந்த உலகம், நானும் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ வெயிலில் சுற்றினேன், ஆனால் என்ன கிடைக்கல, மண்ணாவே கிடைக்கல அப்படின்னா யார் மென்டலு, யார் லூஸு? அப்போது என்னோடய ரெண்டாவது பாயிண்ட் அதுதான். நீ உழைக்க ரெடியாக இருக்கிற, ஆனால் எப்போ உழைக்கிறேன்றது ரொம்ப முக்கியம். சோத்திரம். ஆண்டவர் ஒரு டைம் பீரியடை தராரு உனக்கு. உன் லைஃப்பில் ஒரு டைம் பீரியடை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த டைம் பீரியடில் நீ ஹார்ட் ஒர்க் போட்டினா அங்கே கர்த்தர் உனக்கு பெனிஃபிட்டை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எப்போ எழுந்து நீ போய் மண்ணாவை பொறுக்கி கொண்டு வரணுமோ அப்போ நீ எழுந்து போய் மண்ணாவை பொறுக்கணும். நான் ஒரு படிப்பு படிக்கிறேன், அந்த 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 படிப்பை எப்படி படிக்கணும் அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல. ஆமென். அந்த மெத்தடில் அந்த டைமில் அந்த ஏஜில் நான் அதை படித்தா தானே அது எனக்கு பலன் தரும். சோத்திரம். ஆமென். என் காலத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் படித்து என்ன பண்ண போகிறேன், ஒன்றுமே இல்லையே. அது மேபி எனக்கு நாலேஜை தரலாம், ஆனால் அதனால் எனக்கு பெரிய வருமானம் இல்லை. சோத்திரம். அப்போ நீ வனாந்திரம் முழுக்க சுற்றி வந்தினாலும் ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், வானத்துலேருந்து எனக்கு மன்னாவை தரேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னு போய் நீ 12 மணிக்கு வனாந்திரத்தில் உட்காந்துன்னு இல்லை முட்டி போட்டுன்னு சோத்திரம் இல்லை எனக்கு என்னப்பா உபவாசத்தில் இருக்கிற, எதுக்குப்பா, மன்னாவை பெற்றுக்கொள்ள மன்னா தரேன்னு ஆண்டவர் சொன்னார், அதனால் நான் உபவாசத்தில் இருக்கிறேன்னு அங்கே கையை தூக்கி ஜெபம் பண்ணாலும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் மாரடிச்சுன்னு கத்துனாலும் என்ன வரப்போகிறதில்ல, மன்னா வரப்போகிறதில்ல. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாருக்கும் புரியுதா நான் பேசுறது? அப்போ கர்த்தர் க்ளீனாக சொல்கிறாரு, படிங்க அந்த வசனங்கள் இருக்கா. அதிகாலையில்
விடியற் காலையில் அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போம். ஆமாம். அடுத்தது பாருங்களேன், இந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்னா, இட்ஸ் அ எவ்ரிடே ப்ராசஸ். இது வந்து சும்மா ஒரு நாள் போயிட்டு ஒரு மூட்டையை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்க, ஒரு மாதத்துக்கு மூட்டை அப்படியே வீட்டில் இருக்கும், நீ எப்போ வேணாலும் எடுத்து சுட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜை திறந்து தோசை மாவு எடுத்து சுட்டு தரீங்களே, அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குதா? இருக்குது. சோதரம். நைட்டுக்கு தோசை ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். ஆமே, சோதரம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவனே அரைச்சி விற்கிறான், வாங்கிக்கணும் வருமா, 3 நாள் 4 நாளைக்கு என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீ கொண்டு வந்து மண்ணாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இது எவ்ரிடே ப்ராசஸ். எவ்ரிடே ஏர்லி மார்னிங் யூ ஹேவ் டு கெட் அப் அண்ட் கலெக்ட் திஸ் மன்னா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மேட்ரு. நேற்று தான் காலையில் எழுந்து ஓடினேன், இன்றைக்கும் நான் காலையில் எழுந்து ஓடணுமா? எஸ், இன்றைக்கும் நீ காலையில் எழுந்து ஓடினா தான் உனக்கு பிழைப்பு. ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். எத்தனை நாளைக்கு இப்படி ஓடுறது? அது ஆண்டவர் எத்தனை நாள் வச்சுக்கிறாரோ அத்தனை நாள். சோதரம். ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் இதுதான். அப்போ ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொள்வோமானால் லைஃப்பில் வந்து ஒரு மாதிரி என்னது இது தட்டாது. என்ன தட்டாது பிரதர்? அலுப்பு தட்டாது. சோதரம். ஆமென். என்னுடைய டிக்ஷனரி அவர். அலுப்பு நம்மளுக்கு அழுத்து போகிறோம்ல, அலுப்பு தட்டாது. ஏன்னா இது தான்டா. ஆமாம், என் டியூட்டி என்னது? நீ டீ கடை வச்சு தான் பிழைக்கணும்னு ஆண்டவர் உன் தலையில் எழுதியிருந்தார்னா, டீ கடை எத்தனை மணிக்கு நீ திறக்கணும்? எத்தனை மணிக்கு மூடுறான்? அவன் பாத்திரம்லாம் தேய்ச்சி கழுவி மூடும் போது என்ன டைமு? 11:30 12 மணி. அடுத்த நாள் என்ன பண்ணணும்? காலையில் ஒரு நாளைக்கு எழுந்து போய் கொத்தால் சாடில் போய் நில்லுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினச்சிக்கிற 2 மணி 3 மணிக்கெல்லாம் ரோடு காலியாக இருக்கும்னு சொல்லி. அப்போ தான் டிராஃபிக்கே, மொத்த லாரியும் அங்கே தான், எல்லாவனும் அங்கே தான் வரணும். எந்தெந்த ஊர்லேருந்து வந்து அவ்வளோ சரக்கையும் வாங்கின்னு அவன் என்ன பண்ணணும்? அந்தந்த கடைகளில் கொண்டு போய் போடணும். சோத்திரம். ஆமென். நீ 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்போது அவன் இழுத்தச்சு போட்டுன்னு தூங்குவான். ஏன்னா ஈ ஃபினிஷ் இஸ் ஒர்க். அவன் தான் வேலையை என்ன பண்ணிட்டான், அன்றைக்கி முடிச்சுட்டான். நீ 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுற, காரணம் உன் வேலை 10 மணிக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் டைம் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அந்தந்த டைமுக்கு எழுந்து என்ன பண்ணணும்? போய் தான் ஆகணும். சோத்திரம். ஆமென். அப்போ ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு காலங்களையும் நேரங்களையும் வச்சிருக்கிறார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். போடுவார் அல்லேலூயா. எப்படியா? அதினதின் காலத்தில் தான் செய்வார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஸோ அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்தந்த டைமில் கர்த்தர் நேர்த்தியாக காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது ஒரு டைம்னா அந்த டைம் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது இது எவ்ரிடே ப்ராசஸ். தினந்தோறும் 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 இதே ப்ராசஸ் தான். ஆமென். இதை செஞ்சு செஞ்சு எனக்கு போர் அடிக்குதுன்னா செய்யாமல் இரு, மண்ணா சாப்பிடாம இரு. உனக்கு வாழ முடியுமானா இரு. மண்ணா இல்லாமையே நீ இருப்ப ஒரு மாதத்துக்குன்னா ஒரு மாதத்துக்கு காலையில் எழுந்து போவாத. ஆமென், ஹல்லேலூயா. இல்லையே. அப்போ இது எவ்ரிடே ப்ராசஸ். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்ல விரும்புகிறது, உன்னுடைய ஆசீர்வாதத்தை நேரம் தள்ளி தேடாதே. அதான் என்னுடைய 2வது குறிப்பு. உன்னுடைய பிளஸ்ஸிங்கை என்ன பண்ணிடாத, நேரம் தள்ளி தேடாத. அப்போ ஒவ்வொரு பிளஸ்ஸிங்க்கும் ஒவ்வொரு நேரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்தந்த நேரங்களில் அந்தந்த ஆசீர்வாதத்தை, தேவன் தருகிற வாக்குத்தத்தங்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். 3வது ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. எக்ஸடஸ் 6:6 வாசிங்க. நம்ம எடுத்ததான அந்த போர்ஷன்.
யாத்ராமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. ஸோ இதுதான் ப்ராமிஸ்னா 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நான் இப்படியெல்லாம் உங்களை செய்வேன், ஓங்கிய பயத்தினாலும் என்னோட அற்புதமான கரத்தினாலும் நான் விடுதலை ஆக்குவேன், எகிப்துக்கு நான் தண்டனை கொடுப்பேன், உங்களை இந்த தேசத்துலேருந்து நான் கொண்டு போவேன். இது தேவன் தந்த ப்ராமிஸ். இப்போ 3வது காரியம் வைக்கணும். சோத்திரம். நான் உங்களை கொண்டு போவேன். 3ஆம் அதிகாரத்தில் போன வாரத்தில் வாசித்தோம். நான் கேட்டேன், நான் கண்டேன், எனவே நான் இறங்கி வந்தேன் உங்களை விடுதலை ஆக்க அப்படின்றார். ஆமென். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, ஆமென், விடுதலை ஆக்குவேன் இங்கேருந்து உங்களை கொண்டு போவேன்றீரு என்னைக்கு? ஆமென். அது நம்முடைய அப்போது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு டேட் வைக்கிறார், ஒரு காலத்தை வைக்கிறார். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. 400 வருஷங்கள் இந்த ஜனம் அந்த தேசத்தில் இருப்பாங்கன்னு ஆபிரகாமிட்ட சொல்கிறார். 400 years அப்படின்றார். இங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த நிசான் மாதம் is going to be a very special month for you. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதமாக போகுது. நிசான் மாதம் 14th night. ஆமென். நான் உங்களை வெளியே கொண்டு போவேன். ஹல்லேலூயா. அப்போ டேட்டை கொடுக்குறார் கர்த்தர், வருஷங்களை கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னால் we have to wait for the right time. ஆமென். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேவன் வாக்குத்தத்தத்தை தந்துட்டார், அது உன்னிலும் என்னிலும் நிறைவேற வேண்டுமானா அவர் நிறைவேற்ற போகிற அந்த நாள் வரைக்கும் நம்ம காத்திருந்தாதான் ஆகுதே தவிர, அதை தவிர்த்து நீ கையை காலை ஒற்றுன்னு கீழே உருண்டு பிறண்டு அழுதாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்போது கரெக்டாக சொல்கிறார், நிசான் மாதம் 10ஆம் தேதி ஆடு வாங்கிக்க, 14ஆம் தேதி நைட்டு நான் உன்னை வெளியே கொண்டு போவேன். நிறைய இடங்களில் எரிகோவுக்கு போனால் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை என்ன பண்ண, சுற்றி வா. 7ஆம் நாள் அதிகாலையில் எழுந்துக்கோ. எத்தனை முறை சுற்று? 7 முறை அதை சுற்றி வா. அப்புறமா அவன் நிலையில் நில்லுங்க. நான் ஆர்ப்பரின்னு சொல்லும் போது ஆர்ப்பரிங்க, அது இடிஞ்சு விழும். தட் இஸ் த ப்ராமிஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் அங்கே வந்து ஹார்ட் ஒர்க் இருக்குது, டைம் இருக்குது. ஆமென். சோதரம். 6ஆவது நாள் இல்லை 7ஆவது எத்தனாவது நாளுமா 7 முறை சுற்றணும்? 7ஆவது நாள் தான் என்ன ஆக போகுது, இடிஞ்சு விழ போகுது. ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். ஆண்டவரே, இந்த 2ஆம் நாளே இடிஞ்சு விழுந்துட்டா நல்லா இருக்குமா ஆண்டவரே, சீக்கிரமாக நான் எகுவிச்சு போடுவேன். ஏன்னா 6ஆவது நாள் என் சித்தப்பா பொண்ணுக்கு மொட்டை போட போகிறாங்க, திருத்தணிக்கு போகணும். ஆண்டவரே, இன்றைக்கே அவன் போயிட்டா இதை நான் முடிச்சுன்னு இப்படி போயிடுவேன் ஆண்டவரே. நமக்கு ஐயோ 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 ஐயோன்னு சோத்திரம். ஆமென். அவன் போயிட்டானா, இவன் போயிட்டானா, ஐயோ அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு, இவளுக்கு இப்படி, ஐயோ எனக்கு எப்போ அப்படின்னா இரு. சோத்திரம். நீ இருந்து தான் அவனை, வேறு வழியே இல்லை. அதுவும் 7ஆவது நாள் அதிகாலையில் எழுந்து 7 முறை சுற்றணும். நான் பார்த்தேன், ஒரு முறை சுற்றி வரத்துக்கு நான் யோசித்தேன், எரிகோ மதிலை சுற்றி வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும், இல்லை ரொம்ப நேரம் ஆகுமோன்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை. 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் நான் ஒரு நாளைக்கு சுற்றி வரேன்னு போட்டு இருக்கிறாங்க. ஆமாம். கடைசி நாள் வந்து ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்தில் மெதுவாக சுற்றி வந்துடலாமா, பரவாயில்ல. 15 நிமிஷம் வாக்கிங் தான் டெய்லி. அப்போ இங்கே இந்த வெயிட்டிங் பீரியட் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஒரு காலங்களை அற்புதமாக கர்த்தர் தருகிறார். எக்ஸடஸ் சாப்டர் 19 verse 11 படிங்க. 19-11. 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள், 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சணமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். பாருங்க, நான் சீனாய் மலை மேலே வந்து இறங்க போகிறேன். என்னைக்கு? 3ஆவது நாள். இன்னும் 3 days இருக்குது. இந்த 3 daysல உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். எப்படியெல்லாம் இருங்கன்னு கீழே பட்சிங்கெலாம் இருக்கும். இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. கெட் ரெடி. ஆமென். என்ன நீங்கள் சந்திப்பதற்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோ. 3ஆவது நாள் நான் வந்து இறங்குவேன், நீங்கள் எல்லாம் என்னை பார்க்க போகிறீங்க. அதனால் உங்களெல்லாம் பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எனவே அன்பான சபையை,
வாக்குத்தத்தம் உனக்கு தேவன் தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் என்னைக்கு உனக்குள்ளே வந்து சேரணுமோ அதுக்கு ஒரு காலங்களையும் நேரங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுவரை காத்திருக்கையில் ஆமென், அந்த காத்திருப்பு வீணாய் போவதில்லை, நிச்சயமாய் அது உன்னிலே வந்து சேரும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பக்தர்களோட வாழ்க்கையிலலாம் காத்திருப்புகள் பல வருஷங்களெல்லாம் இருந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆமென். வருஷங்கள் கடந்து போனாலும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கர்த்தர் அற்புதமான கிரியைகளை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னால் நான்காவது காரியம், ஸ்தோத்திரம், இடைவிடாமல் தரித்திருத்தல். இதை நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு நான் வந்துட போகிறேன். இடைவிடாமல் அவங்க தரித்திருந்தாங்களாம். வாசிக்க போகிறோம். லூக் காஸ்பல் சாப்டர் 24 verse 49. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இது வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பரிசுத்த ஆவியானவனை அனுப்புவேன், அது வர வரைக்கும் நீங்கள் எருசலேமில் என்ன பண்ணுங்க, இருங்க அப்படின்ட்டார். ஓகே. ஸோ இது இந்த 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 வாக்குத்தத்தத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஸோ நீங்கள் காத்திருங்க, ஜெருசலேமில் விட்டு போயிடாதீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நான் ஹோலி ஸ்பிரிட்டை நான் அனுப்ப போகிறேன், நீங்கள் ஜெருசலேமில் இருங்க, ஜெருசலேமை விட்டு போயிடாதீங்க. ஆண்டவரே, நிறைய வேலைங்கள்லாம் இருக்குது, எல்லாம் பார்க்கணுமே, நான் போகணுமே. இல்லை 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 இல்லை, இதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் என்ன பண்ணேன், ஜெருசலேமில் இரு, அந்த பிளேஸில் இரு. 8ஆம் வசனம் படிங்க பிரதர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். Listen here, everyone please listen here. Until you receive your blessing, until you receive your promise, stay in Jerusalem. Okay? பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எங்கே இரு, எருசலேமில் இரு. பெற்றுக்கொண்ட அப்புறமா நீ உலகம் முழுக்க போடுவார். அல்லேலூயா. ஐயா, நான் பேசுறது விளங்குதா ஐயா? ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்க ஒருத்தர் அனுப்புகிறேன், அந்த பிளஸ்ஸிங்கை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஜெருசலேமிலேயே காத்துரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் வரும், நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வ. ஆமென். நீ உலகம் முழுவதும் உன்னை நான் அனுப்புவேன். ஆமென், ஸ்தோத்திரம். புரிகிறவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், ஐயோ இன்னமும் நாளைக்கே உலகெல்லாம் இடிஞ்சிட போகுது, இப்போ நான் எங்கே போயிடணும், லண்டனுக்கு போயிடணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இரு, உலகம் முழுக்க கூட நான் உன்னை அனுப்புகிறேன், ஆனால் இதை நீ வாங்கிக்க. உனக்கு நான் தரேன்னு சொல்லியிருக்கிறத நான் முதல்ல தரேன், அதுக்கு வெயிட் பண்ணு, அந்த பிளேஸில் இரு, ஹார்ட் ஒர்க் பண்ணு. ஆமென், ஸ்தோத்திரம். நான் சொன்னதான குறிப்பு என்னென்னா தரித்திருத்தல். அந்த வசனம் வரும் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய பிளஸ்ஸிங் என்னென்னா, ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ விட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த லேண்டை நான் உனக்கு தருவேன், ராஜாக்கள் உன்னிலிருந்து வருவாங்க, உன் எதிர்கால சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இவ்வளோ பெரிய ப்ராமிஸை ஒரு மனுஷன் மேலே கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அதுக்கு வேண்டிய எல்லா ஹார்ட் ஒர்க்கும் அவன் போட்டுக்கொண்டே தான் வந்தான், காத்திருந்தான். 25 வருஷம் காத்து கொண்டிருந்தான் ஒரு காரியம் கிடைப்பதற்காய். 13ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1:13. அவர்கள் அங்கே வந்தபோது, இப்போ ஆண்டவராக இயேசு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதுதான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடு அங்கே இருந்த தூதரை சொல்கிறான், ஏன் இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் அவர் என்ன பண்ணுவார், திரும்பி வருவார் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து எல்லாரும் எங்கே வராங்க, இப்போ எருசலேமுக்கு வந்து. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள், அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும். ஓகே, நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. 14ஆம் வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். until they receive the Holy Spirit.
அவங்க அந்த மேல் வீட்டறையில் 10 நாட்கள் அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு பாருங்க சீஷர்களுடைய கதை. அதுக்கப்புறமா அதே வீட்டில் 11ஆம் நாள், 5ஆம் நாள், 20 நாள், 30 நாள் அதே வீட்டில் தரிச்சினே இருந்து அந்நிய பாஷை பேசின்னு வடை போண்டா சுட்டு சாப்பிட்டுன்னு அங்கேயே இருந்தாங்களா? இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க? சபை பிறந்தது, சபை ஆரம்பிக்கப்பட்டது. இனி ஃபியூ சாப்டர் போன உடனே உபத்திரம் வந்தது. எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. உலகத்தில் எல்லா பாகங்களுக்கும் கர்த்தர் அவளை கொண்டு போனார். ஒரு வேளையில் சொல்லாமா? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போது தெய்வீகனுடைய ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உன் மீது ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பிளஸ்ஸிங்கை வச்சிருக்கிறாரு, ஒரு ப்ராமிஸை உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற அவர் 100% உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அது நிச்சயமாய் நிறைவேறும். ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் 10 நாட்கள் அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது, ஒபீடியன்ஸ் இருந்தது, டிசிப்ளின் இருந்தது, கன்சஸ்டி இருந்தது. இடைவிடாமல் தரித்து அந்த இடத்துல அவர்கள் காத்து கொண்டே இருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நாட்கள் வந்தபோது அவர்களை உபயோகப்படுத்துகிற ஒரு காலம் வந்தது. கர்த்தர் உபயோகப்படுத்தினார். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாளை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின நாள், முதல் பெந்தேகோஸ்தே சபை ஆரம்பிக்கப்பட்டதான நாள். இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. உனக்குள்ளே அந்த ஆவியானவர் இருக்கிறார். உனக்காய் அவர் அனுப்பப்பட்டவர். ஆமென். உனக்கு அவர் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை முதலாவது புரிந்துகோ. அதை நோக்கி பிரயாசத்தோடு கூட ஒர்க் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நீ ஜெபிக்கும் போது, நீ வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உனக்கு ஒரு வசனத்தோடு கூட உன் கூட பேசியிருப்பாரானால் அந்த வசனத்தோடு கூட சேர்ந்து நீ ஒர்க் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கடினமான உழைப்பை கர்த்தர் கனப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எங்கேயாச்சும் சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னு சொல்லுதா? ஒரு இடத்துலையும் எந்த சோம்பேறியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே இல்லை. ஆமென். சோம்பல் கையினால் நீ வேலை செய்யாதன்றாரு. உனக்கு சோம்பேறித்தனம் இருந்ததுன்னா சாப்பிடாதன்றாரு நியூ டெஸ்டமெண்ட் எழுதுறதான ப்ரீச்சர்ஸ். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் பலன் இருக்கிற வரைக்கும் உழைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாரானால் நீ ஓடிக்கொண்டே இரு, உழைத்து கொண்டே இரு. உனக்கு வேண்டியதை கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் ஊழியமானாலும் சரி, ஸ்தோத்திரம், ஆமென், ஊழியமானாலும் உழைப்பு தான், வேலை தான். ஆமென், ஹல்லேலூயா. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ரெடி டு டூ தட். ஆமென். கர்த்தர் உன் மேலே ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு, உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார் சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்துக்காய் போராடு. அதை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. உன்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு வேண்டிய பலனை கர்த்தர் தருவார். ஒரு நாட்கள் வரும், ஆமென், நீ அநேகரை போஷிப்பாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ வாக்குத்தத்தம் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இல்லை. ஆமென். அது என்ன சொல்லுது உனக்கு? அது எதை செய்ய சொல்லுது? அதிகாலையில் எழுந்துக்கணும்னு சொல்லுதா? அதிகாலையில் எழுந்துக்க, ஜெபம் பண்ணு, விசுவாசத்தோடு சொல்லு, ஆண்டவரே யூ ப்ராமிஸ் திஸ், எஸ் ஐ நோ யூ ஆர் கோயிங் டு கிவ் திஸ் லார்ட். அதனால் ஏர்லி மார்னிங் ஜெபம் பண்ணு, ஆண்டவரை ஏர்லி மார்னிங் சந்திகை. ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அவரோடு கூட பேசு. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் நீ எங்கே ஓடினாலும் எங்கே போனாலும் கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்குது. எனவே இங்கே இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸையும் நான் என்கரேஜ் பண்ணுறேன். ஸ்கூலில் படிக்கிறவன், காலேஜ் போகிறவன், வேலைக்கு போகிறதான யங் கப்புள்ஸ் எல்லாரையும் நான் என்கரேஜ் பண்ணுறேன். ஆமென். ஒரு நாளும் சோர்ந்து போகாத. ஆமென், ஹல்லேலூயா. காரணம், நீ ஆராதிக்கிற கர்த்தர் சோர்ந்து போகிற தெய்வன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகிறவன் இல்லை. அவர் இளைப்படைந்தவனுக்கு என்ன கொடுப்பாராம்? சத்துவத்தை தருகிறதான கர்த்தர். அவர் பலனை தருவார். இளைப்படைஞ்சிறியா? கேள், ஆண்டவரே ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ் லைஃப் லார்ட், ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ் ஒர்க். இந்த வேலையினால நான் டயர்டாக இருக்கிற சொல்லு. அவர் உனக்கு பலன் தருவார், அவர் உனக்கு ஞானத்தை தருவார், அவர் உனக்கு வல்லமையை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அற்புதமான தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் சோர்ந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. எதற்கும் நீ தள்ளாடிடக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷனுடைய செயல்கள் எல்லாம் கண்டு தள்ளாடிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் தொடர்ந்து போராடு. ஃபாதர் சொல்லுவார்ல, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆமென், ஹல்லேலூயா. பவுல் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை இது முதற்கொண்டு
ஜீவ கிரீடம் எனக்கு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் ஒருத்தனும் சோர்ந்து போகாத. ஆமென், ஸ்தோத்திரம். நீ ஹார்ட் ஒர்க் பண்ண நீ முயற்சி எடுக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். உனக்கென்று எதை வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயம் கர்த்தர் உனக்கு எனக்கும் தருவார். நாம் ஜெபம் பண்ணுவோம்.